சுந்தரர் இங்கே திருவாரூர்ல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டார். அவர் வந்த நோக்கம் 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அடியார்கள் பெருமையை பாடணும். இன்னொன்னு, சிவபெருமான் எளிமையானவன் என்பதை உலகுக்கு சொல்லணும். இன்னொன்னு, கமலினி அணிந்திரி 2 பேரையும் கல்யாணம் பண்ணணும். முதல்ல கமலினிய பறவை நாச்சியாரா கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ இன்னொருத்தர் இருக்காங்க, யாரு, சங்கிலியார் இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணணும். இவர் திருவொற்றியூர் போகணும். திருவொற்றியூர்ல தான் அவங்க இருக்காங்க. சுவாமி அதுக்கும் ஏற்பாடு செய்யறார். இவர் தலங்கள் தோறும் பாடிக்கிட்டே போறாருங்க. சுவாமி ஒரு இடத்துக்கு போறார். சுந்தரருக்கு பசிக்க ஆரம்பிச்சது, ரொம்ப அசதி. சிவபெருமான் நமக்கெல்லாம் முதல்ல சோறு போடுவான். அடியார்கள் பசியோடு இருந்தால் இறைவனுக்கு மனம் கொள்ளாது. காரணம், தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு மணிவாசகர் பாடினார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து. அப்பேற்பட்ட தெய்வம் இல்லையா அவர்? பிள்ளைக்கு பசியா இருந்தா அவரால் தாங்க முடியாது. படியளக்கும் பரமன். அவர் என்ன பண்றார்? திருக்கச்சூருக்கு சுவாமி வந்துட்டார், சுந்தரர் வந்துட்டார். ரொம்ப அசதியா இருக்கிறார். சிவபெருமான் என்ன பண்றாருங்க, திருக்கச்சூர்ல இவருக்கு பிச்சை எடுக்கிறார். சுந்தரர் பசி ஆறுவதற்காக வீடுகள் தோறும் சென்று பிச்சை எடுக்கிறார். பெரும் குறிப்பாக வீடு பெற்றை யாருக்கெல்லாம் தர எண்ணினானோ அவர்கள் வீடுகள் எல்லாம் சென்று பிச்சை ஏந்தினார் இறைவன். அப்படி பிச்சை ஏந்தி கொண்டு அந்த உணவை கொண்டு வந்து சுந்தரருக்கு கொடுத்தார். சுந்தரன் மீது அளப்பரிய காதல் இறைவனுக்கு உண்டு. சுந்தரருக்கு இறைவன் மீது காதல் உண்டு. ஏன்னா பறவை நாச்சியாருக்கு தூது போகும்போது சுந்தரருக்கு பெருசா கஷ்டமா இல்லை. பறவை நாச்சியாருக்கு 2 முறை தூது போனார்ல. ஒரு முறை வேதியர் ரூபத்துல போனார். பறவை நாச்சியார் ஒத்துக்கல. இப்ப வந்துட்டார் சுவாமி, மறுபடியும் அனுப்புறாரு. அந்த ரூபத்திலேயே போகணும். என்ன ரூபம்? ஜடாமுடி தரிச்சே வரணும்னு அனுப்பி வச்சார்ல. அப்பெல்லாம் சுந்தரருக்கு வருத்தமா இல்லையா? நமக்காக சுவாமி இறங்கி போய் தூது போனாரேன்னு வருத்தமா இல்லையா? ஆனா திருக்கச்சூர்ல இறைவன் பிக்ஷை ஏந்தி நடந்த போது அவன் கால் நொந்ததேன்னு அழுகுறார் சுந்தரர். என்ன காரணம்னா, அங்கே திருவாரூர்ல சுவாமி சந்திரன் ஒளி அப்படி குளிர்ந்த நேரத்துல நடந்தார் அந்த வீதியில. அது மட்டும் இல்லையாமா, அங்கே தேவர்கள் எல்லாம் பூதகணங்கள் எல்லாம் சுவாமிக்கு பூமாரி பொழிந்து அந்த வீதியில நடந்தார். அதனால அவர் கால் வளைஞ்சிருக்காரு. திருக்கச்சூர்ல எப்படி நடந்தார் தெரியுமா? நல்ல நடு நேரம், வெயில் நேரம். இப்படி பசியோடு வந்த சுந்தரனுக்காக அந்த வெயில்ல சுவாமி நடந்தாராம். வீடுகள் தோறும் போய் பிச்சை எடுத்ததை பார்த்து சுந்தரனுக்கு அழுக வந்தது. கால் நொந்து இருக்குமே அப்படின்னு அழுதார். அப்படி சுந்தரன் இறைவன் மீது காதலை பகிர்ந்தார். இங்க இருந்து பாடிக்கிட்டே திருவொற்றியூர் வந்துட்டார். ஒவ்வொரு ஸ்தலமா நம்ம போயிடலாம், வேகமா போயிடலாம். ஏன்னா சுந்தரனுடைய வாழ்க்கைய முழுவதுமாக சொல்லணும்னா 7 நாள் சொற்பொழிவு. 7 நாள் சுந்தரனுடைய வாழ்க்கைய வரலாறு சொல்றதுக்கு 7 நாள் சொற்பொழிவு, 1 வாரம் சொற்பொழிவு. அதனால 1 மணி நேரத்துல நம்மளால முடிய முடியாது. மிகப்பெரிய பிரம்மாண்ட கதை அது. இதை தொட்டோம்னா அதுக்குள்ள போயிடும், அதை தொட்டா இதுக்குள்ள உண்டு. அதனால நம்ம மேலோட்டமா போயிடலாம். இப்ப பாடிக்கிட்டே வந்தா திருவொற்றியூர் வந்துட்ட. திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியார் அவருக்கு வரக்கூடிய வரன்லாம் இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு கதைய அவர் அந்த அம்மா மேல போட்டுட்டாங்க. இப்ப அந்த சங்கிலி நாச்சியார் என்ன பண்றார்? நான் இறைவனுக்கு தொண்டு செய்ய படைக்கப்பட்டவள், திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கன்னிமாடம் அமைத்து அங்கே தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இறைவனுக்கு. அந்த சங்கிலி நாச்சியார் என்ன பண்ணுவாரா? பூ கட்டி சுவாமிக்கு கொடுப்பாரா. அவருடைய முகத்தை கூட யாராலையும் பார்க்க முடியாது. இப்ப சுந்தரர் திருவொற்றியூர் வர சுவாமியை தரிசனம் செய்யறதுக்கு. இப்ப சுவாமிக்காக மாலை வாங்கணும். அந்த கேப்ல சங்கிலியாரை இவர் பார்த்துட்டாரு. பார்க்க வச்சார். யாரு? இவரு. ஆமா, பார்க்க வச்சுட்டார். பறவை நாச்சியார
அற்புதமோ சிவனர்களோடு சொன்ன நம்ம சுந்தரர் சங்கிலியார பார்த்த மாத்திரத்துல குடுகுடுன்னு உள்ள ஓடினாரு. திருவொற்றியூர் இறைவனை பார்த்தாரு. நீ மட்டும் தலையில ஒருத்தி வச்சிருக்க, பக்கத்துல ஒருத்தி வச்சிருக்க, எனக்கும் அதே மாதிரி. அங்க என்ன சொன்ன? அற்புதமோ சிவனர்களோடு இழுத்தவரு இங்க ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. உனக்கு 2 எனக்கு 2. அப்படியாப்பா? சரி. இப்ப சங்கிலி நாச்சியார் கனவுல சுவாமி போனார். இது ஏன் நான் சொல்றேன்னு அடுத்த சொல்றேன். சங்கிலி நாச்சியார் கனவுல சுவாமி போயிட்டார். நம்பி ஆரூரன் என் தோழன், அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப சங்கிலியார் கேட்கிறார், இவர் பார்த்த உடனே எனக்கு வேணும்னு போய் சாமி கிட்ட நின்ட்டாருங்க. யாரு? சுந்தரர். நான் சங்கிலியார் தெளிவா கேட்கிறாங்க, சுவாமி அவர் ஏற்கனவே திருவாரூர்ல மகிழ்ந்து இருக்கக்கூடியவர். பொம்பளைங்க ரொம்ப உஷாருங்க. ஆமா, பொம்பளைங்க ரொம்ப உஷார். அவர் திருவாரூர்ல ஏற்கனவே மகிழ்ந்து இருக்கக்கூடியவர். என்ன விட்டு போயிட்டாருன்னா? அப்படியா? சரி, அப்ப நான் சபதம் செஞ்சு கொடுக்க சொல்றேன். மறுபடியும் சுந்தரர் கிட்ட சாமி வர சபதம் செஞ்சு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, பண்ணிடலாம். அதுக்கு போய் என்ன இருக்கு? காசா பணமா? பண்ணிடலாம். இப்ப மறுபடியும் சங்கிலி நாச்சியார் கனவுக்கு போறார் சுவாமி. சபதம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. இப்போ சுந்தரர் ஒரு வாக்கு கேட்டிருந்தார். அதையும் சொல்லிட்டு வந்துட்டார் கனவுல போய். என்ன வாக்கு கேட்டாரு? சுவாமி, நான் சபதம் செய்யும் போது நீ கருவறையில இருக்காத, மகிழ் மரத்துக்கு அடிக்க போய். நான் கேட்கிறேன், அங்கிங்கனாதவர் எங்கும் நீக்கமர பரம்பொருளாய் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் கருவறையில மட்டும்தான் இருப்பாரா? அது சுந்தரருக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவர் மனசுல ஒரு எண்ணம், இறைவன் மீது சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மால திருவொற்றியூர் எல்லையை தாண்ட முடியாது. அது ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு இதமான செய்தி. இது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீ மகிழ் மரத்துக்கு அடி போட்டி, நான் வந்து ரொம்ப ஈஸியா சத்தியம் பண்ணிடுவேன். இப்ப சுவாமி ஒத்துக்கிட்டாரு. ஆனா சங்கிலி கிட்ட போய் பத்த வச்சுட்டாரு. ஆமா, சங்கிலியார் கிட்ட போயிட்டு சுந்தரன் மகிழ மரத்தடியில வச்சு சுந்தரன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்தார். என்ன காரணம் தெரியுமா? இவர் செஞ்சது தப்பு தானே. சுந்தரருக்கு இவர் தப்பு தானே செஞ்சாரு. சுந்தரர் இதை தெரிஞ்சுட்டு திட்டுறாரு. நல்ல வேலை செஞ்ச நீ, நல்ல வேலை செஞ்சுட்ட நீ, திட்டுறாரு சுந்தரரு. ஆனா சிவபெருமான் எதை செய்தாலும் காரணம் இருக்கும் இல்ல? காரண காரியமின்றி அவன் எதையும் நிகழ்த்துவதில்லை. சங்கிலியார் கணவர் ஏன் இதை போய் சொன்னார்? அவரு சங்கிலி நாச்சியார் இறைவனுக்கு பூ தொடுக்கும் போது அன்பெனும் நாரால் பஞ்சாட்சரத்தை மலராக தொடுத்தவள், நித்தமும் அவன் நினைவை தம் மனதில் ஏற்றவள், திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதையே தம் வாழ்க்கையாக ஏற்றவள் சங்கிலியார். அப்படி ஒரு பெண்ணிற்கு இறைவன் இதை சொல்லாம இருப்பாங்க. சொல்லிட்டாரு. அதுக்கு மேல வந்தது சுந்தரர் பார்த்துக்கிட்டோம். எனக்கு என்ன, இப்ப சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் இவர் சத்தியம் பண்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. சத்தியம் தானே, நம்ம சாமி அங்க போயிட போறாரு, ஈஸியா சத்தியம் பண்ணிடலாம் தயாரா இருக்கிறார். அவங்க வராங்க, கூடவே தோழிகள் வராங்க. இப்ப பறவை சங்கிலியார் வந்து சுந்தரர் கிட்ட, தோழி கிட்ட சொல்றாங்க, சுவாமியை மகிழ மரத்தடிக்கு கீழே வர சொல்லுங்க. தோழியர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி நமக்கு ஏன் சொன்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்பு சங்கிலியார் சுந்தரர் கிட்ட பேசல. நிறைய பேர் இதை நம்ம தப்பா எடுத்துக்கிறோம். சங்கிலியார் நேரடியாக சுந்தரரை பார்த்து சொல்லல. சுந்தரரை பார்த்து நீங்க மகிழ மரத்தடியில வாங்கன்னு சொல்லல. தோழியர்கள் கிட்ட சொன்னாங்க. தோழியர்கள் அதை சொல்றாங்க, நீங்க மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணிடுங்க. சுந்தரருக்கு எப்படி இருக்கும்? திருடனுக்கு தேன் கொட்டின மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்றாரு? மகிழ மரத்தடி வேற வழியில போய் தான் ஆகணும். கல்யாணம் பண்ணணுமே சங்கிலியார, போய் ஆகணும். போனாரு. எல்லாம் அவன் செயல். சத்தியத்தை போட்டாரு. கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனா கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாரு. சங்கிலியார் மீது இருந்த காதலை விட திருவாரூர் தியாகராஜன் மீது இவனுக்கு காதல் அதிகமாயிருக்கு. என்ன பண்றாரு? அந்த எல்லையை தாண்ட துடிக்கிறாரு. திருவாரூர்ல சுவாமிக்கு விழா. நம்மளாலேயே போகாம இருக்க முடியலைங்க. அவ்வளோ கூட்டத்திலையும் முட்டி மோதி அவனை போய்
சுந்தரரால இருந்திருக்க முடியுமா? அவரால முடியல. அப்பதான் இந்த பதியத்தை பாடுறாரு. எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே, எங்கனம் நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. என்னால இறைவன் ஆரூர் பெருமானை விட்டு எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க முடியும்? இவர் யோசிச்சாரு. திருவாரூர் தியாகராஜரா செய்த சபதமா? நமக்கு தியாகராஜர் தான் முக்கியம். தாண்டு எல்லைய, ஊர் எல்லைய தாண்டினாரு. சுவாமிக்கு 2 கண்ணும் போயிடுச்சு. பாடினாரு பாருங்க பாட்டு. மகத்தை புக்கதோர் சனி எனக்கானாயின. சிவபெருமான பார்த்து சுந்தரர் கேட்டாரு, மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய். மகா நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையில வந்தே அப்படின்னு சுந்தரர் கேட்டாரு. இந்த மகா நட்சத்திரக்காரங்க யாரு அப்படின்னா சிம்மராசிக்காரங்க. நான் இதை தெளிவுபடுத்திடுறேன், அப்பதான் புரியும். சிம்மராசிக்காரங்க தான் மகா நட்சத்திரக்காரங்க. சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியனுடைய பையன் தான் சனி. சாயாவு தேவிக்கும் சூரியனாருக்கும் பிறந்தவர் சனி. நீங்க இன்னைக்கும் இத சயின்டிபிக்கா பார்த்தா கூட உண்மை. இந்த சனிக்கோளுக்கு மட்டும்தான் அந்த வளையம் இருக்கும். சாயா கிரகம்னு பேரு சனீஸ்வரருக்கு. சாயா கிரகம். சாயா தான் அவனுடைய அம்மா நம்ம ஆன்மீகத்துல. ஆனா அப்பா பிள்ளைதான் 2 பேருக்கும் ஆகாது. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இவங்க 2 பேருமே பகைமை வீடு, பகை வீடுகள்னு பேரு. ஒருத்தர் ராசியில சும்மாவே சனீஸ்வரர் வந்து உட்கார்ந்தாலே நம்ம சிவபெருமான மறந்துட்டு கூட திருநள்ளாறுல போய் சனீஸ்வரருக்கு தீபம் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். கோளறு பதிகம் நம்ம ஞானசம்பந்தர் சொல்லி கூட நாம என்ன பண்றோம்? கோலதான நம்பிக்கிட்டு இருக்கிறோம். திருநள்ளாறு போய் அவருக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சூரியன் பகை வீடு, அதுல வர நட்சத்திரம் மக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்காரனுக்கு சனி பிடிச்சா அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அந்த பிரதிபலிப்பை சுந்தரர் நீங்க கொடுத்தார். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையில வந்த நீ கேட்கிறாருங்க. ஆனா அடுத்த வரியை சொல்றாரு, மைந்தா மணியே மணவாளா. அடுத்த வரியிலே போட்டார். ஐஸ்வரிக்கிறார் சுவாமிக்கு. அம்மா எப்படிப்பா நான் இந்த கண் இல்லாம இருப்பேன்? முக்கண்ணா மறைவோரி முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் நான் வாழ்வேன். இந்த பெண்கள் கிட்ட நான் ஏதாவது சொன்னா அழையே குருடான்னு சொல்லுவாங்களே. என்ன இந்த குருடான்னு சொல்லுவாங்களே, நான் எப்படி வாழ்வேன்? சிவபெருமானே எதையும் கண்டுக்கிறதா இல்லை, எதையும் காது கொடுத்து கேட்கறதா இல்லை. ஒரு பாட்டுக்கு திட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா ஒவ்வொரு பதிகம் பாடிக்கிட்டே போறார். தளங்கள் தோறும் கண்ணை இழந்துட்டாரு. நம்ம வாழ்க்கையில சின்னதா ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட அது வரைக்கும் நாம சுவாமிக்கு என்னெல்லாம் செஞ்சோமோ அத்தனையும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லி காட்டிடுறோம். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், கற்பூரம் ஏத்துனேன், ஊதுவத்தி ஏத்துனேன், உனக்கு உண்டியல் போட்டேன், உனக்கு துணி எடுத்து கொடுத்தேன், உனக்கு மாலையை போட்டேன், உனக்கு சாப்பாடு போட்டேன், இத்தனையும் லிஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டியே. நான் சுந்தரர் பாருங்க, கண்ணு இழந்துட்டு கூட ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே போறார். திருவெண்பாக்கம் வராரு. திருவெண்பாக்கத்துலதான் சுந்தருடைய மனசு சஞ்சலம் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ண இடம் திருவெண்பாக்கம். அங்க என்ன பண்றாரு? அங்கேயும் பதிகம் பாடுறாரு. திருவெண்பாக்கத்துல சிவபெருமான் என்ன பண்ணாரா? அசரீரியா உலம் போகிர் அப்படின்ட்டாரா. உலம் போகிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறேன் கிளம்பு, நான் இங்கதான் இருக்கேன் போ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுந்தரரால தாங்க முடியல. அது வரைக்கும் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த உரிமை இருக்கு பாருங்க. என்ன கேட்டா அன்னை பார்வதிக்கு கூட அவர் அந்த இடத்த கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் சுந்தரருக்கு அவ்வளவு உரிமை இருந்தது, இப்பவும் இருக்கு. அந்த உரிமையில தான் உலகம் போகிறன்னு சிவபெருமான் சொன்னாரு. ஆனா அதை தாங்குற சக்தி சுந்தரருக்கு இல்லை. அந்த வார்த்தையை தாங்குற சக்தி சுந்தரருக்கு இல்லை. அப்படி சொல்லிட்டு ஒரு கோல் எடுத்து போட்டாரு. அந்த கோல் எடுத்துக்கிட்டு இவரு முன்றிக் கொண்டே வருகிறார். அப்படி கோல் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, சுவாமி கையில ஒரு கோல் வச்சுக்கிட்டு இருப்பாரு.
ஒரு கையில மலர் செண்டு வச்சிருப்பாரு. அது மனம் வந்த புத்தூர். என்னைக்குமே திருமண கோலத்துல இருப்பாருங்க. ஆனா திருமணம் நின்ன இடமே அதுதான். அங்க மனம் வந்த புத்தூர்னு பேரு. அவரு அந்த கோல் எடுத்துக்கிட்டு அப்படியே கட்சி ஏகம்பம் வருகிறார். அந்த ஏகம்பம் வரும்போது அது வரைக்கும் எல்லா தலங்களிலுமே சுந்தரர் முதல்ல போவார், அடியார்கள் அவரை தொடர்ந்து பின்னாடி போவாங்க ஆலயத்துக்குள்ள. ஆனா ஏகம்பம் அந்த கட்சி எம்பெருமானை பார்ப்பதற்காக சென்ற சுந்தரர் அங்கே நின்னுட்டார், அடியார்கள் முன்னாடி விட்டுட்டார். காரணம் என்னன்னா அவரால் இறைவனை பார்க்க முடியல. அங்கேதான் அவர் தன் தவறு உணர்றாரு. ஏன் சுவாமி இதை பண்ண கண்ணை பறிச்சுட்டாரு. அப்ப கூட அவருக்கு தப்புன்னு தெரியல. மகத்திற்குக்கதோ சனியனக்கானாயின்னு பாடினாரு. ஆனா அதுக்கப்புறம் வெண்பாக்கம் வந்து உலோம் போகின்ற ஒத்த வார்த்தையில சுந்தரர் மனசு தாழல பாருங்க. அங்க ஏகம்பம் காஞ்சிபுரம் வந்து அங்கேயே நின்றுட்டு அடியார்களை முன்ன விட்டுட்டு ஒரு அங்கே கொடிமரத்து கீழே படுத்துட்டார். கொடிமரத்து கீழே விழுந்து வணங்குகிறார். எழுந்து பார்த்தார், கண்ணு வந்துருச்சு. எந்த கண்ணு? இடக்கண். இந்த செய்தி எங்கேயாவது இருக்காங்க? கட்சி ஏகம்பத்துலதான் இடக்கண் கிடைத்தது அப்படின்னு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. கட்சி ஏகம்பத்துல பாடின பாட்டு தான் அதுக்கு ப்ரூஃப். ஆலந்தான் முகன் அமுது செய்தானை, ஆதியை அமரத் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை, ஏழவார் குழலார் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலக்காரனை கம்பன்யம்மானை காண தன் அடியே பெற்றவாறே. முடிச்சிட்டார். எல்லா பாட்டிலுமே பெற்றவாறே பாடி இடக்கண் கிடைத்தது. அவர் முதல்ல யார வச்சு பாடினார்? அதுல ஏழவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற அம்பாளை வச்சு பாடிட்டார். அம்பாள் எங்க இருக்கா? இடக்கண், இடப்பக்கம், அவருடைய கண். அம்பாளுக்கு எப்பவுமே பிள்ளைங்க அழுதா கொஞ்சம் சிரமங்க. அவ என்ன பண்ணிட்டா, இருந்தாலும் இப்படிதான், நான் என்னால தாங்க முடியல, நான் என் கண்ணை தரேன், என் பக்கத்து கண்ணை நான் கொடுத்துடுறேன். ஆனால் இதை இறைவன் தான் செய்தாராம். அதை சுந்தரரே பாடுகிறார். எல்லாருமே என்ன சொல்றாங்க? அம்பாள் இடக்கண்ணை அளித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சுந்தரருக்கு இடக்கண்ணை அருளியது சிவபெருமான். அது ஏகம்பத்துல நடந்தது, காமகோட்டத்துல இல்ல. ஏகம்பத்துல ஏகம்பரநாதர் தான் அது கொடுத்திருக்கிறார். அதுக்கு வரலாறு உண்டு, சாட்சி உண்டு. அப்படி கண்ணு இடக்கண் வந்துருச்சு. பாடிட்டே வந்தார், வந்துட்டு ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே போறார் பாருங்க. இப்படி பாடிக்கிட்டே போன சுந்தரர் திருவாரூர் தானே போகணும். திருவாரூர் போனார். திருவாரூர் போயிட்டு சுவாமியை பார்த்து கேட்கிறார், என்னென்ன வாழ்ந்துட்டு போயா, எனக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு. அம்மா மீளா அடிமை, இன்னைக்கு என் தலைப்பே அதுதான். மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்கள் அல்லல் சொன்னக்கால் கேளாதிருப்பேன் திருவாரூரில் ஆழ்ந்து போதீரே. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் கஷ்டத்தை சொல்றேன். மூளா தீப்போல் உள்ளே கனன்று, என் மனசுக்குள்ள அப்படி கனன்று இருக்குது. அந்த அள்ளலை உங்ககிட்ட சொல்றேன், நீ கண்டுக்காம இருக்கிற. இருந்துட்டு போ, வாழ்ந்துட்டு போ. இப்ப சுந்தரர் சொல்றாரு, ஒரு கண்ணு கிடைச்சிருச்சுல, அங்க குற்ற உணர்ச்சியோட நின்னாரு, ஒரு கண்ணு கிடைச்சிருச்சு. இங்க வந்து இவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றாரு. தப்பு நம்ம பேர்ல இல்லையே, இது மேலதான் தப்பு, சாமி பேர்ல தான் தப்பு, நம்ம பேர்ல தப்பு இல்லையே சொல்றாரு. நான் உன்னை விரும்பி ஆட்பட்டேன் இல்லையா, உனக்கு விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினேன். நான் உனக்கு விரும்பி ஆட்பட்டேன், நான் தப்பு பண்ணல. ஆனா என்ன பண்ணிட்டேன்? குருடன் ஆக்கிட்டேன். குற்றம் ஒன்றும் செய்ததில்லை,
பக்தனாக்கினீர். எட்டுக்கடிகள் என் கண் கொண்டீர். எதுக்கே என் கண்ணை பறிச்ச? நீரே வழிபட்டீர். நீதான் தப்பு பண்ண. எட்டுக்கடிகள் என் கண் கொண்டீர். நீரே வழிபட்டீர். மற்றை கண்டான் தாராக ஒழிந்தால் வாழ்ந்து போதீரே. இன்னொரு கண்ணு தர மாட்டியா? வச்சுக்கா, வாழ்ந்துட்டு போயா நீ. சுந்தரரால மட்டும்தான் அது பாட முடியும். அது பாருங்க, எட்டுக்கடிகள் என் கண் கொண்டீர் உரிமையா கேட்கிறாரு பாருங்க. எங்கேயுமே நம்ம இந்த ஒரு நட்பை பார்க்க முடியாது. இறைவன் எவ்வளவு எளிமையானவன் என்பதை சுந்தரருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. அதுக்கப்புறம் தான் சுவாமி அங்க திட்டுனாதான் கொடுப்பாரு இல்லையா, இவரு அங்க என்ன பண்றாரு? கண்ணு கொடுத்துட்டாரு. இவரு ஓனகாந்தன் தள்ளி போன விஷயம் தெரியுமோ? சுந்தரர் ஓனகாந்தன் தள்ளிக்கு போயிருக்கிறாருல, என்னென்ன திட்டுறாரு மனுஷன் அவரை. இவர் வராமல் தெரிஞ்சு பயந்து போய் புளிய மரத்துல ஒதுக்கிட்டாரு. அவரு அவ்வளவு திட்டுறாரு இவரு. முதல்ல பாடினாரு, நம்ம ஆள் மேலே தப்பு இல்லைங்க, சுந்தரர் மேலாம் தப்பு இல்லை. இவர் கேட்ட உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு இவருக்கு என்னவா? கேட்டா கொடுத்துடணும். அதை விட்டு அவர்கிட்ட கண்ணாமூச்சி எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா. இந்த சின்ன பிள்ளைகள் நண்பர்கள் கண்ணாமூச்சி ஆகும் இல்லையா? அந்த ஆசை இவருக்கு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவர் இதை பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரம்மா, இவர் போய் ஓனகாந்தன் தலையில பாடுறாரு. என்ன பண்றாரு? கையில் ஒண்ணுமே இந்த சாமின்னு பண்றாரு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தம் பூஜை செய்யணுன்றார். கையில் ஒன்றும் காரணமில்லை என்றார். கையில் ஒண்ணுமே இல்லை சாமி, வந்திருக்கிறேன். இவர் என்ன பண்ணாரம்மா, காதுலயே போட்டுக்கலாம், அமைதியா இருக்காரு. கோபம் வருமா வராத ஒரு மனுஷனுக்கு? வந்துருச்சு இவருக்கு. அடுத்த வரி வச்சாரு பாருங்க. திங்கள் தங்கு சடையின் மேலோ திரைகள் வந்து புரள வீசும் கங்கையாலே வாய் திறவாள். கணபதியோ வயிறு தாரி. அங்கை வேலோன் குமரன் பிள்ளை. தேவியார் கோச்சட்டியாளர். உங்களுக்கு ஆட்சி செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தலைவரே. என்ன சொல்றாரு? திங்கள் தங்கு சடையின் மேலோ திரைகள் வந்து புரள வீசும் கங்கை. தலைக்கு மேல கங்கை வச்சுட்டு இருக்கிற அவ வாயே பேச மாட்டான். அவ வாய் திறந்து பேசவே மாட்டான். உன் பிள்ளை பெரிய பிள்ளை அது வயிறுதாரி. கோபத்துல என்ன கேட்கிறாரு பாருங்க, வயிறுதாரி. இன்னைக்கு அந்த சுவாமி வயிறுதாரி பிள்ளையாருன்னு பேர் அவருக்கு. வயிறுதாரி கணபதி தான் அவருக்கு பேரே ஓனகாந்தன் தலையில. அவரு வயிறுதாரி. அந்த வயிறு போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. இந்த ரெண்டாவது புள்ள இருக்கு பாரு, அங்கை வேலோன் குமரன் பிள்ளை. அது துடுக்கா எங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அது யாருக்காவது மதிக்கிறாரு? மதிக்காது. அடுத்து அம்மா கிட்ட வந்துட்டார். இந்த அம்மா என்ன பண்றா? தேவி என்ன பண்றா? உன்னை என்னைக்காவது தட்டி கேட்டிருக்காளா? உன்னை தட்டி கிட்ட நீ இதெல்லாம் செய்வியா? உன்னை தட்டியே அவ கேட்கறது. உங்களுக்கு நான் ஆள் செய்ய மாட்டேன், உன் குடும்பத்துக்கெல்லாம் என்னால ஆள் செய்ய முடியாது இப்படின்னு சுந்தரர் பாடுறாருங்க. நான் உண்மையிலே வியந்து பார்த்த இடம் இது. ரொம்ப வியந்து சுந்தரரை படிக்கணும்னா சுந்தரருடைய மனநிலைமைக்கு நாம போயிடணும். ஆமா, ரொம்ப வியந்து பார்த்த இடம் இதுதான். இதை விட ஒரு இடத்துக்கு மேல போய் ஒற்றி வைத்திங்கு உண்ணலாமோ ஓனகாந்தன் தலைவர். ஒற்றி வைத்துனா அடகு வைக்கிறது. உன்னை வச்சு அடகு வச்சு கூட சாப்பிட முடியாது என்னால அப்படிங்கிறார். இதுக்கு மேல அங்க இருக்கிற கணபதிக்கு பொறுக்க முடியல. ஐயோ, இவர் நிறைய திட்டிகிட்டே இருக்கிறாரு, எங்க அப்பா எங்க இருக்கிறான்னு நான் சொல்லியே ஆகும். இவர் சொல்லிட்டாரு, கணபதி சொல்லிட்டாரு, அதாவது அந்த புளிய மரத்துல தான் எங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? கருவறையை விட்டு நேரா புளிய மரத்துக்கு போயிட்டார் சுந்தரர். ஓ, நீ எங்க போயிட்டியா? இந்த வந்துட்டேன். தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டேன், ஓடி போகி பற்றுந்தாரு ஓனகாந்தன் தலைவரே. நான் தேடி தேடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சித்தம் என்பால் என் மேல உனக்கு அக்கறை இல்ல, ஓடி போற நீ. அப்பயும் விடல சுந்தரர். இது என்னடா வம்பா போச்சு. இதை விட ஒரு ஹைலைட் இன்னும் ஒரு படி மேல போய் கேட்கிறாரு. காமகோட்டத்துல அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அறம் வளர்த்த நாயகி இல்லையா? அவ என்ன பண்றா? 32 அறங்களை வளர்த்தவள். உலகு உய்வதற்காக அம்பாள் அங்கே அறத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாள். உலகத்திற்கே சோறு போட்டுக்கிட்டு
திருவோடி ஏறிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற கேட்கிறார் சுந்தரர், இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது. அந்த புளிய மரத்தை உழுக்குனாராம் சிவபெருமான். இப்ப சாமி இதுக்கு மேல திட்டாதையா, இந்த புளிய மரத்தை உழுக்கிட்டேன், ஒற்ற புளியம்பழம் முழுக்க பொண்ணுதான் எடுத்துக்கோ. இது நடந்தது நம்ம தொண்டை மண்டலத்துல ஓணகாந்தம். நம் சுந்தரனுடைய திருப்பாதம் பட்ட இடங்கள் வாழ்க்கையில அந்த தலங்கள் எல்லாம் எத்தனை முறை போய் பார்த்தாலும் நமக்கு அந்த ஆசை விடாது. ஓணகாந்தன் இன்னைக்கும் நான் போனேன்னா சுந்தரர் இங்க நின்றுதானே இதை பாடி இருப்பார், இங்க இருந்துதானே இவர் ஓட்டம் முடிச்சிருப்பார். அந்த எண்ணம் தான் நமக்கு வருது. அப்படி இறைவனை பாடினவர், அப்படி கேட்டு சண்டை போட்டு உரிமையை நிலைநாட்டினவர், நமக்கும் அந்த உரிமையை கொடுத்துட்டு போனவர் சுந்தரர். நாமளும் அதே உரிமையோடு அவர் திட்டலாம். அடியார்கள் திட்டினா அவருக்கு இனிக்கும், அவர் கேட்பார். ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியார்கள் மீது அவனுக்கு அவ்வளவு பித்து. ஆமா, திட்டலாம், தாராளமா திட்டலாம். அந்த மாதிரி சுந்தரருடைய நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவருடைய தேவாரத்துல இறைவன் மீது அவர் எடுத்துக்கிட்ட உரிமை, இறைவன் சுந்தரனுக்கு கொடுத்த காதல், ரெண்டையுமே பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த தேவாரங்கள்ல நமக்கு செய்திகள் உண்டு. இப்பேற்பட்ட தேவாரத்தை நித்தமும் நாம படிக்கணும், நித்தமும் படிக்கணும். எல்லா இடங்கள்லயும் சொல்றதுதான், உங்க வீட்டுல தேவார புத்தகங்களை, திருவாசக புத்தகங்களை வாங்கி வைங்க, திருமுறையை வாங்கி வைங்க. திருமுறையை வாங்கி வச்சு நீங்க படிக்காதீங்க, நான் உங்களை படிக்க சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வம்சத்துல அந்த திருமுறையை படிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. அதனால வாங்கி வைங்க. திருமுறை இருந்தாலே அந்த இடத்துல யார் இருப்பா? சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் வேற, திருமுறை வேற எல்லாம் கிடையாது. சுந்தரன் வேற, சிவபெருமான் வேற இல்ல. மணிவாசகர் வேற, இவர் வேற இல்ல. எல்லாருமே சிவபெருமான் தான், எல்லாருமே சிவபெருமான் தான். அடியார்களுக்கு, அடியார்கள் பெருமையை பாடத்துக்காகவே இறைவன் தன் சாயா ரூபத்தை அனுப்பியிருக்கிறான்னா அடியார்கள் மீது அவனுக்கு எத்துணை காதல் இருந்திருக்கணும். அத்துணை காதலும் நம் மீது அவன் செலுத்துகிறான். நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் புரியுது, சில இடங்கள்ல புரியுறதும் இல்லை. என்ன பண்றது?